எழுதியிருக்கேன் 50 வருஷம். சரி தானே? 50 வருஷம் தானே கரெக்ட்? நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் இதெல்லாம் நீங்கள் நிரந்தரமாக நடத்தணும்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ண முடியலை அப்படின்னா இன்னும் 50 வருஷம் அதே மாத்திரையும் அதே இன்சுலினும் கூட தான் வாழ்க்கையை நாம் தொடர வேண்டியது வரும். அப்படின்னு யார் சொன்னால்? நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். நீங்கள் வெந்தயம் சாப்பிடுங்க, கருவேப்பிலை சாப்பிடுங்க, கொய்யாயில் சாப்பிடுங்க, ரோட்டில் போய் ஓடுங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பேலன்ஸ் டயட்டுக்கு முக்கியத்துவம் தெரியாது. நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னு அவங்க என்ன நினைப்பாங்க, கொய்யா இலையும் மாங்காய் இலையும் கரிஞ்சீரகமும் கருவேப்பிலையும் நெல்லிக்காய் ஜூஸும் நாவல் பழமும் ஏபிசி ஜூஸும் சுரக்காய் ஜூஸும் ரோட்டில் போய் ஓடினா போதும், சிறுதானிய கஞ்சி மட்டும் குடித்தா போதும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ இதுதான். கரெக்டா? ஸ்டே டியூன்.